வெல்கம் டு ஆல் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைப் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட பைப் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது நம்மளோட பைப் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்மளோட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் இருப்போம். ஸோ இதில் எந்த பிஸ்னஸ்க்கு அடாப்டாக இருக்கோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்டோட டீட்டெயில்ஸு. ஸோ இதில் நீங்கள் சேல்ஸ் எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதோட நேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீ டிஃபைனாகவே இதில் எல்லாமே ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட டிஃபால்ட் பிரிண்டர் நேம் என்னவோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்டோட கவுண்ட். இதில் பிரிண்ட் எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்டோட சைஸு. இது 3 இன்ச்சா இல்லை 4 இன்ச்சா, A4ஆ A5வா, இதை நீங்கள் செட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் சேல்ஸ்க்கான பிரிண்டருக்கான நேம் நீங்கள் செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டிக்கான டீட்டெயில்ஸு. ஸோ இதில் நீங்கள் இன்க்ளூடாக போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ்க்ளூட் இல்லைனா நான் ஜிஎஸ்டி. இது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ப்ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டியா இல்லை நான் ஜிஎஸ்டியா. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்க்ளூடில் வேணுமா இல்லை எக்ஸ்க்ளூடா, இது ரெண்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ட்ரெண்டில் டிஸ்பிளே ஆகுமா இல்லை வேறாமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த செட்டிங்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். இப்போ நம்ம ஜிஎஸ்டியோட எப்படி போடுறது பார்த்தோம். ஸோ நான் ஜிஎஸ்டி அப்படின்னா நான் ஜிஎஸ்டி கிளிக் பண்ணிட்டு அப்டேட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ். பிரிண்டில் நம்மளோட பேங்கோட டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா இதில் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டில் அது அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நீங்கள் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட். ஸோ இதில் ப்ரீ டிஃபைனாகவே கேஷு, கார்டு எல்லாமே ஆட் ஆகிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபோன்பே இல்லை ஜிபே எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஆட் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இப்போ சாமிக்கு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பேமெண்ட் டைப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை ஃபுல்லாகவே இந்த பிளேஸில் ஆட் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லாகின் டீட்டெயில்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போது நம்மளோட சாஃப்ட்வேர் 30 days ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண யூசர் நேமும் பாஸ்வேர்டு விசிபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு என்னவோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நியூவாக என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரோல் செட்டிங்ஸ். ஒரு ஷாப்பில் நிறைய அட்மின் இருப்பாங்க, இல்லை யூசர் இருப்பாங்க, அதுக்கான மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை இங்கே இந்த ரோலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ரோலோ அதை ஆட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஆட் நியூ யூசர் அப்படின்னா இப்போ அந்த நம்ம ரோல் செட் பண்ணிட்டோம். அந்த யூசர் அவங்களுக்கான நேமு, நெக்ஸ்ட் அவங்களுக்கான பாஸ்வேர்டு, இது ஃபுல்லாகவே நம்ம இந்த செட்டிங்ஸில் ஆட் பண்ணணும். அவங்களோட ரோலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான நேமு, நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான பாஸ்வேர்ட், அது ஃபுல்லாகவே கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு யூசருக்கான அப்டேட். இப்போ நம்ம நியூவாக ஆட் பண்ண யூசருக்கு அவங்களோட பாஸ்வேர்டு எதுவும் மறந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த பிளேஸில் அவங்களுக்கு பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அவங்க நியூவாக என்ன பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறாங்களோ ஸோ அதை ஆட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம்கான செட்டப். ஸோ இதில் நீங்கள் மல்டி சிஸ்டம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கஸ்டம் பிசியோட நேம் கஸ்டமைஸாக என்ன நேம் வைக்கிங்களோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஏதாவது கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக பிசியோட நேம் என்னவோ அதை ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் கனெக்ஷன். இதில் கஸ்டமருக்கு சேல்ஸ் பில் அவங்களுக்கு ப்ரீ டிஃபைனாகவே ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்து வாட்ஸ்அப் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் கஸ்டமருக்கு டேரெக்டாகவே அவங்களோட வாட்ஸ்அப்க்கு சேல்ஸ் பில் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் யூசருக்கான ஆக்சஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் யூசருக்கு விசிபிளாக வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த யூசரோ அவங்களுக்கான ரோலை செலக்ட் பண்ணிக்கோங்க, அவங்களோட நேம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸில் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு
சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ அந்த யூசர் வந்து அவங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டு போட்டு சாஃப்ட்வேர் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பர்ச்சேஸு, சேல்ஸு, எஸ்டிமேட்டு, ரிப்போர்ட்ஸ். இப்போ ரிப்போர்ட்ஸ்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ் விட்டு அவங்களுக்கு விசிபிளாக தான் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக யூசர்ஸான ஆக்சஸாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லோகோ செட்டப். ஸோ லோகோ வந்து நம்மளோட ஃப்ரெண்டில் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணிங்க அப்படின்னா லோகோ வித் ஷார்ப் நேமோட நம்ம வந்து பிரிண்டட் டிஸ்பிளே ஆகும். ஸோ லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌஸ் பண்ணி எந்த ஃபைலோ அந்த லோகோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சேவ் ஆயிடும். ஸோ இது வந்து பிரிண்ட்லேயும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் லோகோஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது, சேல்ஸ் என்ட்ரி போடுறது, ஸோ எஸ்டிமேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.